ரெண்டாவது பார்க்குறோம் பாருங்க. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, you are treasure to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದ್ದೀರಿ. இயேசுவுக்கு நானும் நீங்களும் அவர் என்னை எப்படி பார்க்கறாரு தெரியுங்களா? ಕಂಡೆಡುತ್ತ பொக்கிஷமா பார்க்கறாரு. ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಅವರು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. தொலைஞ்சு போய் ஒரு இடத்துல இருந்து தொலைஞ்சு போய் ಕಂಡೆடுக்கிற புதையலா பார்க்கறாருங்க என்னைய உங்களையும். ಕಳೆದು ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಾಗ ಅವರು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. சும்மா 10ஓட 11 உங்களை என்னைய பார்க்கிற தேவன் கிடையாது இவரு. ಅವರು 10ಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನೋಡುವ ದೇವನಲ್ಲ. அவர் எப்படி பார்க்கறாரு? ಅವರು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾರೆ? பொக்கிஷத்தை எப்படி நம்ம பார்த்துக்குவோம்? ಅವರು ಹೇಗೆ ನಿಧಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೋ ಆ ರೀತಿ புதையலை எப்படி பார்த்துக்குவோம்? ಒಂದು ನಿಧಿಯನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ? நீங்களும் நானும் சேர்த்து வைக்கிறேனே தங்கத்தை எத்தனை லாக்கர் போட்டு எத்தனை பூட்டு பூட்டி வைக்கிறோம். ನೀವು ನಾವು ಬಂಗಾರವನ್ನು ನಾವು ಸೇರಿಸಿ ಇಟ್ಟುಕೊಳ್ತೀವಲ್ಲ, ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அதை விட மேலாக என்னையும் உங்களையும் ஒரு ட்ரெஷரா பார்த்து வைக்கிறாரு, சேர்த்து வைக்கிறாரு. ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. அவர் இன்னொரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ಅವರು ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ನೋಡುತ್ತಾರೆ. லாஸ்ட் ஷீப் மாத்திரம் இல்ல, ಅವರು ಕಳೆದು ಹೋದ ಕುರಿಯಲ್ಲ, லாஸ்ட் காயின்ல இருந்து நம்ம கவனிக்க போறோம். ಕಳೆದು ಹೋದ ನಾಣ್ಯದಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா 15:8 இருந்து 10 வரைக்கும் நான் வசனத்தை வாசிக்கிறேன், என் கூட கவனமா இருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க அங்க லாஸ்ட் ஷீப் பார்த்தோம்ல, இங்க லாஸ்ட் காயினை பார்க்கிறோம் பாருங்க. இந்த லாஸ்ட் காயினை எதற்கு இந்த வேத பண்டிதர்கள் ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய சோல்க்கு ஒப்பிடுறாங்க. ಈ ಕಳೆದು ಹೋದ ನಾಣ್ಯವನ್ನು ವೈದಿಕ ವಿದ್ವಾಂಸರು ಯಾವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தான் ஒப்பிடுறாரு, ಮಾನವನ ಆತ್ಮ ಸಂಕೇತವಾಗಿದೆ ಅಂತ. இங்கே நபர்களுக்கு தான் ஒப்பிடுறாரு. அப்போ அந்த எப்படி மனுஷனுக்கு ரெண்டு விதமான காயினுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்குதோ, அதே போல மனுஷனுக்கும் இரண்டு விதமான ஆவிக்குரிய ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಾಣ್ಯಕ್ಕೆ ಎರಡು ಮುಖವಾಗಿರುತ್ತದೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಎರಡು ಆತ್ಮ, அவனுடைய ಥಾಟ್ ಅಂಡ್ ವಿಲ್ குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ಆತನ ಒಂದು ಜ್ಞಾನ ಮತ್ತು ಆತನ ಒಂದು வில்னா சித்தம், ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಕುರಿಯುತ್ತದೆ. அப்போ அந்த நாணயத்தின் மீது எப்படி அந்த அரசனின் முத்திரை இருக்கிறதோ, ಆ ನಾಣ್ಯದ ಮೇಲೆ ಆ ರಾಜನ ಮುದ್ರೆ ಇರುತ್ತದೋ, என்ன கவனிங்க, அந்த நாணயத்தின் மீது எப்படி அரசனின் முத்திரை இருந்ததோ, வெள்ளி காயின் மேல ಆ ನಾಣ್ಯದ ಮೇಲೆ ಆ ರಾಜನ ಮುದ್ರೆ ಇತ್ತು, என் மேல இந்த ராஜாவுடைய முத்திரை இருக்கு. ನನ್ನ ಮೇಲೆ ஹalleluya, ಮುದ್ರೆ ಇದೆ. அவர் முத்திரை என் மேல இருக்கு, ಅವರ ಮುದ್ರೆಯು ನನ್ನ ಮೇಲೆ, நான் அவருடையவன். ನಾನು ஒன்று ಅವರಂತೆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ಅದನ್ನು ನೆನಪಿಟ್ಟು இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು அந்த தொலைந்து போன ஆடு எங்க தொலைஞ்சது? ಆ ಕಳೆದು ಹೋದ ಕುರಿ ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಯಿತು? நீங்க பேசுங்க, எங்க தொலைஞ்சது? ನೀವು ಮಾತನಾಡಿ. ಎಲ್ಲಿ? வெளியில தொலைஞ்சது, வனாந்தரத்துல தொலைஞ்சது. ಅದು ಅಡವಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಯಿತು. ஆனா இந்த காயின் எங்க தொலைஞ்சிருக்கு? ಆದರೆ ಈ ನಾಣ್ಯವು ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದೆ? வீட்டுக்குள்ள தொலைஞ்சிருக்கு, ಮನೆಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದೆ. அப்ப வீட்டுக்குள்ள பாருங்க, இப்ப இந்த தொலைஞ்சு போன விஷயம் வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிருக்குது. ನೋಡಿ, ಕಳೆದು ಹೋದ ವಸ್ತು ಮನೆಯಲ್ಲೇ ಕಳೆದು ಹೋಗಿದೆ. அப்ப நீங்க நானும் சொல்லலாம், ನೀವು ನಾವು ಹೇಳೋಣ, நான் சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறேன், ನಾನು ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ, நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன், ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ, நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ, நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ವಿಶ್ವಾಸ, நான் தொலைஞ்சு போவேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. கூட இருந்த 12 பேர்ல 2 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க தானே? ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರು 12 ಜನದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕಳೆದು ಹೋದರು. பேதுரு கூட தான் இருந்தாங்க, ಪ್ರೇತನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದ. அந்த லார்ட் சப்பர் டைம்ல ஒரே அறைக்குள்ள தான் இருந்தாங்க, ಒಂದೇ கொட்டடி தானே சொல்லுவாங்க, ಒಂದೇ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದರಲ್ಲ. அப்ப ஒரே அறைக்குள்ள தான் பேதுரு இருந்தாங்க, யூதாசும் இருந்தாங்க, இயேசு கூட தான் இருந்தாங்க, இயேசு பிரசன்னத்துல தான் இருந்தாங்க. ಒಂದೇ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಯೂದಾಸ್ ಮತ್ತೆ ಪ್ರೇತನು ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದರಲ್ಲ. தொலைந்து போக வாய்ப்புகள் உண்டு, ಕಳೆದು ಹೋಗುವ ಸನ್ನಿವೇಶಗಳು. நாம் எப்படி தொலைஞ்சு போனாலும் ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದರೂ என்னை கண்டுபிடிக்க ஒரு தேவன் உண்டு. ನನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ದೇವನಿದ್ದಾನೆ. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ಆವಾಗ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, நான் எங்க இருந்தாலும் தொலைஞ்சு போக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி ನಾನು இருக்கும்போது ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ தேவனோடு ஒரு பரிசுத்தமுள்ள கவனமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ನಾನು ಕರ್ತನ ಜೊತೆ ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ಒಂದು ಜೀವನವನ್ನು, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான்.
ಸೈತಾನನಾಗಿರುವಾಗ ಅವನು ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನು ನಾನು எவனை நுங்கலாமோன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ಆತನನ್ನು ನಾನು ಯಾವಾಗ ನುಂಗಬಹುದಂತ ಹೇಳಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತಾನೆ. காத்துக்கிட்டு இருக்கிறான். ಅವನು நான் ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತಾನೆ. எப்பவும் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ನಾನು ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಕಳೆದು நான் ಹೋಗುವುದಕ್ಕೆ கவனமா இருக்கணுங்க. ನಾನು ಗಮನವಾಗಿರಬೇಕು. இந்த பாருங்க, ನೋಡಿ, இந்த ஸ்திரீகளை குறித்து பேசுறதுனால வருத்தப்படாதீங்க. ஆனா பேசுறேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ಸ್ತ್ರೀಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ஏன்னா இங்கேயும் அவர் ஸ்திரீயை குறித்து பேசுறாருல. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲೂ ಒಂದು ಸ್ತ್ರೀ காதுல கம்மல் போடும்போது ஒரு திருவாணி கீழே விழுந்துச்சுன்னா ಕಿವಿಯಲ್ಲಿ ಓಲೆ ಹಾಕ್ಬೇಕಾದ್ರೆ ಅದರ ತಿರುವಾಣಿ ಬಿದ್ದರೆ எப்படி தேடுறோம் நம்ம? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತೀವಿ? இந்த திருவாணிக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ, ಆ ತಿರ್ಪಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ஆனா ಬಿದ್ದಾಗ காதுல கம்மல் போடுறதுக்கு அது பயன் வேணும். ಆ ತಿರ್ಪವು ಅದಕ್ಕೆ ಅಷ್ಟು இங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இவ்வளவு அழகா சொல்றாரு, விவரிக்கிறாரு ಅಲ್ವೋ, ಅಥವಾ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி எடுத்துறோம்ல, டார்ச். ಅದು ಕಾಣಿಸದೆ ಹೋದಾಗ ನಾವು ಟಾರ್ಚ್ ಅನ್ನು ತಗೋತೀವಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ. டார்ச் இன்னைக்கு மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணிரோம். ಇವತ್ತು ನಾವು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಟಾರ್ಚ್ தேடு திருவாணி எங்க இருக்கு, தேடு ಹುಡುಕಿ ಎಲ್ಲಿದೆ? புருஷனே வாயா நீ எதுக்குமே லாய்க்கல, இதையாவது தேடியா. ಗಂಡನನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತೀವಿ, ಬಾರಪ್ಪ ಇಲ್ಲಿ ಹುಡುಗ, எதையாவது தேடி எடுத்துக்கொடியா அப்படின்னு சொல்றோம். ಏನನ್ನಾದ್ರೂ ಎತ್ಕೊಳ್ಳು ಅಂತ. அப்புறம் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கு. ಆಗ ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ ಗುಡಿಸಿ தேடி பார்த்தாச்சு ನಾವು ಅದನ್ನ தேடி பார்த்தாச்சு கிடைக்கல. ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ವಿ, பெட்ஷீட் எல்லாம் தூக்கி மெதுவா தூக்கி போட்டாச்சு, கிடைக்கல. ನಮ್ಮ ಬೆಡ್ಶೀಟ್ ಅನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿ ಕೆಳಗಡೆ கடைசியில பெருக்கலாம், அந்த குப்பையிலயாவது கிடைச்சிடும். ಕಡೆಯದಾಗಿ ನಾವು ಗುಡಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಕಸದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಯೋಚಿಸ್ತೀವಿ. ನಾವು ಏನನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா ಆದ್ರೆ நம்ம கூட இருக்கிற உறவுகள் காணாம போயிடுச்சுன்னா பண்றோமா அத? ಆದರೆ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇರುವ ಸಂಬಂಧಿಕರಾಗಲಿ ಯಾರಾದ್ರೂ லாஸ்ட் காயின் லாஸ்ட் திருவாணியை தேடுறோமே. ನಾವು ಈ ತೀರ್ಪವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀವಲ್ಲ. என் சபையில ஒரு விசுவாசி போனா போட்டோம். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ இன்னைக்கு பாஸ்டர்ங்க அப்படிதான் சொல்றாங்க, இட்ஸ் ஓகே போனா போட்டோம். ಇವತ್ತಿನ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಆ ರೀತಿಯೇ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு விசுவாசி போனா எவ்வளவு வலி நம்மளுக்கு. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಹೋದ್ರೆ ನಮಗೆ ಎಷ್ಟು ನೋವು. அது சபை விட்டு போனாலும் சரி, அவங்க ஆண்டவர் விட்டு போனாலும் எவ்வளவு வலி இருக்கு. ಅವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಸಹ, ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಸಹ ಎಷ್ಟು ನೋವಾಗುತ್ತೆ. இன்னைக்கு சிலருக்கு அதெல்லாம் இல்ல, ஏன்னா பெரிய சர்ச் ஆயிடுச்சுல. ಆದ್ರೆ ಕೆಲವರಿಗೆ ಆತರ ಅಲ್ಲ, ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ಆಯ್ತಲ್ಲ. அதனால அவங்களுக்குலாம் என்ன மனசுக்குள்ள, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಏನ್ ಮನಸ್ಸಲ್ಲಿ, ஒன்னு போனா 10 வரும், ಒಂದು ಹೋದ್ರೆ 10 ಬರುತ್ತೆ. ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. மனசுக்குள்ள வலி இருக்குமா என்ன எனக்கு தெரியாது. ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೋವಿರುತ್ತೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு குடும்பத்தை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರು போட்டு போங்க, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, போட்டோம் ಹೋಗ್ಲಿ. 99 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி 9 காயின் இருக்கு, போதும் போட்டோம். 99 ಜನ ಇದಾರಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ வெள்ளி காசு 9 இருக்குல்ல, அதை வச்சு சமாளிக்கலாம். ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ 9 ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನ இருக்கிற நபரை வச்சு சமாளிக்கலாம் ಅಂತ ಹೇಳಿ ಇರೋದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು உலகம் எப்படி எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ಪ್ರಪಂಚ ಹೇಗಿದೆ ಅಲ್ಲ ನೋಡಿ. ஒரு வெள்ளி காசா இருந்தாலும், ಒಂದು ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯವಾಗಿದ್ದರು, இந்த 9 விட ಆ 9ಕ್ಕಿಂತ தொலைஞ்சு போன அந்த ஒரு வெள்ளி காசு, ಆ ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ ಮಾತ್ರ அவருக்கு ட்ரெஷர், ಆತನಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದೆ. உங்களுக்கும் எனக்கும் ட்ரெஷரா இருக்கணும். ನಿಮಗೂ ನಮಗೂ ನಿಧಿಯಾಗಿದೆ. 1000 விசுவாசிகள் சபையில இருந்தாலும், 1000 ವಿಶ್ವಾಸಿಗಳು ஒருத்தர் போனாங்கன்னு சொன்னா, ಒಬ್ಬರು ಹೋದರು ಸಹ, அவங்க என் ட்ரெஷர் என்னை விட்டு போயிடுச்சு, ನನ್ನ ನಿಧಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ, என் ட்ரெஷர் என்னை விட்டு போயிடுச்சு, ನನ್ನ ನಿಧಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ அவங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டுடக்கூடாது. ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಜಪ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಡಬಾರದು. அவங்களுக்காக பேசுறதை விட்டுடக்கூடாது. ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವುದು, அவங்கள நேசிக்கிறதை விட்டுடக்கூடாது. ಅವರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು எதனால காணாம போனாங்களோ, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅವರು எதனால காயப்பட்டாங்களோ, ಯಾವುದರಿಂದ ಅವರು எதனால தூர போனாங்களோ தெரியல, ಯಾವುದರಿಂದ ಅವರು ದೂರ ಹೋದರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. அவருக்கு தொலைஞ்சு போன ஒரு காயினா இருந்தாலும், ಅವರಿಗೆ ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ನಾಣ್ಯವಾದರೂ, தொலைஞ்சு போன ஒரு உறவா இருந்தாலும், ಅದು ಕಳೆದು ಹೋದ ಒಂದು அவருக்கு ಸಂಬಂಧವಾಗಲಿ, அவருக்கு ட்ரெஷருங்க, ಅವರಿಗೆ ಅದು ನಿಧಿಯಾಗಿದೆ. பார்த்து சொல்லாமா, பக்கத்துல பார்த்து, ನಾವು you are treasure to Jesus, ನೀವು ಯೇಸುವಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದ್ದೀರಿ. நம்ம ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு பாடுறாரு, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து பாடினார்னா, நான் நேற்று இதை யோசிக்கும் போது, இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது யோசனை வந்துச்சு. அப்போ அவர் பாடுவார், கண்டு கொண்டு, ஏன்னா இந்த உலகத்திலிருந்து கண்டெடுத்தார்ல, ஒரு புதையலா, ஒரு பொக்கிஷமா, இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் மகன், என்னை தொலைக்க விரும்புறதுல அவர், ಇವಳೇ ನನ್ನ ಮಗಳು, ಇವನೇ ನನ್ನ ಮಗನ್ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, என்ன தூர போட விரும்புறதில்ல கர்த்தர். ನನ್ನನ್ನು ದೂರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು
இஷ்டப்படலிಲ್ಲ. என்னை எப்பவுமே பொக்கிஷமா பாதுகாக்க. ನನ್ನ ಯಾವಾಗಲೂ ಆತನು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ அதை ನೋಡಿದನು. போலதான் என் சபையை நான் பார்க்கணும், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು என் ನೋಡಬೇಕು. விசுவாசிகளை பார்க்கணும், ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು என் ನೋಡಬೇಕು. சமுதாயத்தை, என் ನನ್ನ குடும்பத்தை. ಸಮುದಾಯ, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಬೇಕು. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ಯಾರು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಲ್ಲ. ஆனா எல்லார் கூடயும் நம்ம கூட இருக்கணும். ಎಲ್ಲರ ಜೊತೆಯೂ ನಾನು ಇರಬೇಕು. சொல்லலாமா? சீக் லைக் ஜீசஸ். ಸೊ ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. மிக அருமையான பாடத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து ಈ கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಕರ್ತನು ನನಗೆ நான் ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. அப்படிதான் என் மனசை மாத்த போறேன். ನಾನು ಹಾಗೆ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು எவ்வளவு பெரிய துரோகம் எனக்கு விரோதமாய் செய்தாலும், ಎಷ್ಟೋ ಜನ ನನಗೆ ದ್ರೋಹ எனக்கு ಮಾಡಿದ್ದಾರೆ, விரோதமாய் காயங்களை ஏற்படுத்தினாலும், ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ಮಾಡಿದ್ದಾರೆ, அவரை போலவே என் உறவுகளை, விசுவாசிகளை தேட போறேன். ಅವರಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா.